ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Yeah, hi everyone. I'm Raghavendra. I'm from Ooty. Actually, snowfall in Ooty starts from November end itself, but this year it's been delayed because of cyclone and other climatical issues. This is the first day of the snowfall. You can see the frost and everything which is here. People who wants to visit here, please be at this place before 7:30, 8 o'clock before the sun comes up, so that you enjoy the frost here. Thank you. How is the cold? Yeah, it's very it will be going to minus if you've been coming here by 5 o'clock or 4 o'clock in the morning, but now it is like 9 to 10 degrees now. So people coming from outstations can enjoy, they can have a good time here. என் பேர் ஹமீதுங்க, தலக்கோந்தாந்து பேசுகிறேங்க. இது ஆக்சுவலாக இந்த பனி வந்துட்டு டிசம்பர் மாதத்துலேயே தொடங்கியிருக்கணும். இந்த வாட்டி கொஞ்சம் லேட் ஆகிருச்சு. பயங்கரமான பனி கொட்டிகிட்டு இருக்குது. பயங்கர குளிர், வெளியிலேயே வர முடியல. சாதாரணமாக எல்லோரும் 6 மணி 5 மணிக்கெல்லாம் வேலைக்கு போகிறவங்க, கேரட் வேலைக்கு போகிறவங்களாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு இந்த குளிர் ஜாஸ்தியானதுனால வரதே வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி இப்போ இந்த பக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கண்டப்பனி வந்துட்டு இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டாக கொட்டிகிட்டு இருக்குது. அது வந்துட்டு சாதாரணமாக இருக்கிறத விட அதிகமாக கொட்டியிருக்குது. அதாவது லேட் ஆனதுனால அதிகமாக கொட்டியிருக்குது. எங்கே பார்த்தாலும் அப்படியே வெள்ளைன்னு காஷ்மீர் மாதிரி இருக்குது ஊட்டி. வந்து கிளைமேட் என்ஜாய் பண்ணுறவங்க வந்து நல்லா சிறப்பாக என்ஜாய் பண்ணலாங்க. நன்றி. வண்டிக்கு மேலெல்லாம் எப்படி விழுந்துருக்கு? வண்டிக்கு மேலெலாம் இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும். சாதாரணமாக இவ்வளோலாம் இருக்காது. இதெல்லாம் வந்துட்டு இவ்வளோ கொட்டியிருக்கிறது வந்துட்டு நானே ஃபஸ்ட்டாக தான் இப்போ தான் பார்க்குறேன். நம்ம இந்த அளவுக்கு கொட்டினது பயங்கரமாக குளிருது. கிளைமேட் என்ஜாய் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடம் வந்தீங்கன்னா காஷ்மீர் மாதிரி அனுபவிக்கலாங்க. வணக்கம். என் பேர் சுபாஷுங்க. நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேங்க. இன்றைக்கி ஃபேமிலியோட மசனக்குடி வரலான்ட்டு இந்த பக்கம் வந்தேங்க. பார்த்துங்க இன்றைக்கி ஏதோ திடீர்னு பனி எல்லாம் ஐஸ் கட்டியாகவே இருக்குது. சின்ன இப்படி பார்த்தா காஷ்மீரில் வந்த மாதிரி இன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஃபேமிலியோடு வந்தங்காட்டி கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு போகணும். இன்னும் ஒரு நாள் இருந்துட்டு போகிற மாதிரி கிளைமேட்டு சூப்பராக இருக்குங்க. குளிர் எப்படி இருக்குங்க? குளிர் ரொம்ப நிற்க முடியலைங்க. கொஞ்சம் திடீர்னு அப்படியே கையெல்லாம் அப்படியே ஐஸ் கட்டி மாதிரி நமக்கே உடம்பெல்லாம் அப்படியே நல்லா இருக்கு. ஆனால் சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி. அப்படியே ஒரு காஷ்மீர் மாதிரி நல்லா இன்றைக்கி ஒரு என்ஜாய். Yeah, hi everyone. I'm Raghavendra. I'm from Ooty. Actually, snowfall in Ooty starts from November end itself, but this year it's been delayed because of cyclone and other climatical issues. This is the first day of the snowfall. You can see the frost and everything which is here. People who wants to visit here, please be at this place before 7:30, 8 o'clock before the sun comes up, so that you enjoy the frost here. Thank you. How is the cold? Yeah, it's very it will be going to minus if you've been coming here by 5 o'clock or 4 o'clock in the morning, but now it is like 9 to 10 degrees now. So people coming from outstations can enjoy, they can have a good time here. என் பேர் ஹமீதுங்க, தலக்கோந்தாந்து பேசுகிறேங்க. இது ஆக்சுவலாக இந்த பனி வந்துட்டு டிசம்பர் மாதத்துலேயே தொடங்கியிருக்கணும். இந்த வாட்டி கொஞ்சம் லேட் ஆகிருச்சு. பயங்கரமான பனி கொட்டிகிட்டு இருக்குது. பயங்கர குளிர், வெளியிலேயே வர முடியல. சாதாரணமாக எல்லோரும் 6 மணி 5 மணிக்கெல்லாம் வேலைக்கு போகிறவங்க, கேரட் வேலைக்கு போகிறவங்களாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு இந்த குளிர் ஜாஸ்தியானதுனால வரதே வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி இப்போ இந்த பக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கண்டப்பனி வந்துட்டு இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டாக கொட்டிகிட்டு இருக்குது. அது வந்துட்டு சாதாரணமாக இருக்கிறத விட அதிகமாக கொட்டியிருக்குது. அதாவது லேட் ஆனதுனால அதிகமாக கொட்டியிருக்குது. எங்கே பார்த்தாலும் அப்படியே வெள்ளைன்னு காஷ்மீர் மாதிரி இருக்குது ஊட்டி. வந்து கிளைமேட் என்ஜாய் பண்ணுறவங்க வந்து நல்லா சிறப்பாக என்ஜாய் பண்ணலாங்க. நன்றி. வண்டிக்கு மேலெல்லாம் எப்படி விழுந்துருக்கு? வண்டிக்கு மேலெலாம் இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும். சாதாரணமாக இவ்வளோலாம் இருக்காது. இதெல்லாம் வந்துட்டு இவ்வளோ கொட்டியிருக்கிறது வந்துட்டு நானே ஃபஸ்ட்டாக தான் இப்போ தான் பார்க்குறேன். நம்ம இந்த அளவுக்கு கொட்டினது பயங்கரமாக குளிருது. கிளைமேட் என்ஜாய் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடம் வந்தீங்கன்னா காஷ்மீர் மாதிரி அனுபவிக்கலாங்க. வணக்கம். என் பேர் சுபாஷுங்க. நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேங்க. இன்றைக்கி ஃபேமிலியோட மசனக்குடி வரலான்ட்டு இந்த பக்கம் வந்தேங்க. பார்த்துங்க இன்றைக்கி ஏதோ திடீர்னு பனி எல்லாம் ஐஸ் கட்டியாகவே இருக்குது. சின்ன இப்படி பார்த்தா காஷ்மீரில் வந்த மாதிரி இன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஃபேமிலியோடு வந்தங்காட்டி கொஞ்சம்
நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு போகலாம். இன்னும் ஒரு நாள் இருந்துட்டு போகிற மாதிரி கிளைமேட்டு சூப்பராக இருக்குங்க. குளிர் எப்படி இருக்குங்க? குளிர் ரொம்ப நிற்க முடியலைங்க. கொஞ்சம் திடீர்னு அப்படியே கையெல்லாம் அப்படியே ஐஸ் கட்டி மாதிரி நமக்கே உடம்பெல்லாம் அப்படியே நல்லா இருக்கு. ஆனால் சூப்பராக இருக்குங்க இன்னைக்கு. அப்படியே ஒரு காஷ்மீர் மாதிரி நல்லா இன்னைக்கு ஒரு என்ஜாய்.